வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்லேருந்து சம் பேசிக் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். கொஸ்டின் 1, which of the following represent a hexadentate ligand? hexadentate ligand எதுன்னு கேட்டிருக்காங்க. hexadentate 6 எலக்ட்ரான் பேரை மெட்டலுக்கு டொனேட் பண்ணோம். ஸோ 6 எலக்ட்ரான் பேர் டோனார் லிகாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் டைமெத்திக் கிளையாக்சைம் இருக்குது. ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். கிளைக்காலிருந்து நாம் ஆக்சிடேஷன் பண்ணி டைமெத்திக் கிளையாக்சைம் கிடைக்கும். சி டபுள் பாண்ட் என் ஓ மைனஸ், இங்கே வந்து CH3. ஸோ இதுதான் டைமெத்தில் கிளையாக்சைம். இங்கே டோனார் ஆட்டம் வந்து நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் தான் டோனார் ஆட்டமாக இருக்குது. ஸோ 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதால இருந்து பைடென்டேட் லிகாண்ட் சொல்கிறோம். இது வந்து பைடென்டேட். 2,2 பைபிரிடில் இதனோட அமைப்பு, இதனோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பிரிடின் எழுதிக்கிறோம். another one பிரிடின். இதில் 1 நைட்ரஜனுக்கு 2 இங்கே கொடுக்குறோம். அதுமாதிரி இங்கே 1 2 கொடுக்குறோம். 2 பாண்டிங் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த 2 பிரிடின் ரிங் தான் நம்ம 2,2 பைபிரிடைல் லிகாண்ட் சொல்கிறோம். இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யார் டொனேட் பண்ணுவாங்க பார்த்தா நைட்ரஜன். ஸோ உங்கள் டோனார் ஆட்டம் வந்து 2 நைட்ரஜன். இதுவும் வந்து பைடென்டேட் லிகாண்ட் தான். எத்திலின் டை அமீன் பார்க்குறோம். எத்திலின் டை அமீன்னா CH2 NH2. இங்கே டோனார் ஆட்டம் நைட்ரஜன்ஸ் தான். ஸோ 2 நைட்ரஜன்ஸ் வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். ஸோ இதுவும் பைடென்டேட் லிகாண்ட். எத்திலின் டை அமீன் பார்க்கும்போது EDTA பார்க்குறோம். EDTA வந்து எத்திலின் டை அமீன் டெட்ரா அசிட்டேட். ஸோ இங்கே நைட்ரஜன் இங்கே NH2க்கு பதிலாக ஹச்சுக்கு பதிலாக CH3CO மைனஸ் இருக்கும். ஹச்சுக்கு பதிலாக CH3COO மைனஸ். இங்கேயும் சிமிலராக CH3COO மைனஸ் CH3COO மைனஸ் இருக்கும். 4 அசிட்டேட் அயன்ஸ் இருக்குது. ஸோ டோனார் ஆட்டம் வந்து 2 நைட்ரஜன் 4 ஆக்சிஜன். ஆனையானிக்கு இந்த ஆக்சிஜன் பார்த்து டோனராக இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். ஸோ ஆன்சர் டி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question, which isomerism is exhibited by the complex CO triamine triaqua Cl3ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஐசோமெரிசம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் தான். லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கணும். CN மைனஸு NO2 மைனஸ் SCN மைனஸ். இதுபோல் 2 சைட்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேவில் மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதான் நம்ம லிங்கேஜ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி லிகாண்ட் இருந்தால் அது லிங்கேஜ் ஐசோமெரிசம் கொடுக்கும். லிகாண்ட் ஐசோமெரிசம்ன்றது பார்த்தோம்னா ஆர்கானிக் லிகாண்ட்ஸில் அந்த லிகாண்ட்லேயே ஐசோமெரிசம் இருக்கும், சைன் ஐசோமெரிசம். ஸோ இதான் லிகாண்ட் ஐசோமெரிசம் சொல்கிறோம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா 2 காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஆனையான் இருந்தால் அங்கே கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் பாசிபிள். ஸோ இங்கே வந்து சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் தான் ஆன்சர். மெட்டல் ஆக்டா ஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் MA3B3 டைப்பில் 1 2 3 பொசிஷனில் சேம் லிகாண்ட் இருந்தால் அதை நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் ஃபேஷியல். சிமிலராக B இருக்குது. அது 1 2ல் A 3ல் B இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து மெரிடோனியல் ஆர் ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் பாசிபிள்.
ஆர் பெரிபெரல் ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். ட்ரான்ஸ் வந்து மெரிடோனியல் ஆர் பெரிபெரல் ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். Question 3. Which of the following compound show coordination isomerism? யாரில் coordination isomerism இருக்குன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் வந்து கேட்டையான் ஆனியான் இருக்கும். 2 மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் சியில் அது இருக்குது. இங்கே வந்து ஒரு மெட்டல் தான் இருக்குது. இங்கே ஒரு மெட்டல் இங்கே 2 மெட்டல்ஸ் இருக்குது, குரோமியம் அண்டு கோபால். ஸோ இங்கே லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். இந்த லிகாண்ட் எக்ஸ்சேஞ்சால் ஃபார்ம் ஆகிறதா வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். 4th question. The coordination number of titanium in titanium 4 nitrate. டைட்டானியம் 4 நைட்ரேட்டில் டைட்டானியத்தை கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து 4. Question 5. Which of the following ligand is pidentate அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைடென்டேட் லிகாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லிகாண்ட் பைடென்டேட்னு பார்த்தோம்னா எத்திலின் டையமின், இது ஆன்சர் ரைட்டு. பிரிடின் பார்த்தோம்னா மோனோடென்டேட். என் வந்து டோனார் ஆட்டமாக இருக்குது, மோனோடென்டேட். ட்ரைஃபினைல் பாஸ்பின் கொடுத்துருக்காங்க. ட்ரைஃபினைல் பாஸ்பின்னா பாஸ்பினில் 3 ஃபினைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் ஹைட்ரஜன் பதிலாக. இது மோனோடென்டேட் லிகாண்ட். டை எத்திலின் ட்ரை அமீன் கொடுத்துருக்காங்க. டை எத்திலின் ட்ரை அமீன் பார்க்கும்போது CH2 NH CH2 NH2 இங்கே ஒரு NH2 இருக்குது. ஸோ 3 டோனார் ஆட்டம் இருக்கும், நைட்ரஜன் 3 டோனார் ஆட்டம். ஸோ இது வந்து ட்ரைடென்டேட் லிகாண்ட், ட்ரைடென்டேட். ஸோ பைடென்டேட் எதுன்னு பார்த்தோம்னா எத்திலின் டை அமீன் வந்து பைடென்டேட். இது மோனோடென்டேட். ட்ரைஃபினைல் பாஸ்பின் அண்ட் பிரிடின் வந்து மோனோடென்டேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த காம்ப்ளெக்ஸஸ் 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், பொசிஷனல் ஐசோமர்ஸ், ஐடென்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறோம், காம்பவுண்டை அனலைஸ் பண்ணுறோம். எக்ஸ்னு ஒரு லிகாண்ட் இருக்குது, மோனோடென்டேட் லிகாண்ட். எக்ஸ் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். அடுத்து பைடென்டேட் லிகாண்ட் EN இருக்குது. ஸோ எக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம், ட்ரான்ஸ் ஜாமெட்ரியில் இருக்குது. சிமிலராக இதுக்கு சிஸ்ட்ராம் ஜாமெட்ரி எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா எக்ஸ் வந்து 1 and 2 பொசிஷனில் இருக்கும். EN ஸோ இதுதான் வந்து இதுக்கான சிஸ் ஜாமெட்ரி. ஸோ இதில் பார்க்குறோம் கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸில் எக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதுவும் ட்ரான்ஸ் தான். ஸோ 2 ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாமெட்ரி கொடுத்தாலும் அதை நம்ம ஐடென்டிக்கல்னு சொல்கிறோம். இது 1 2 3 1 and 2 வந்து ஐடென்டிக்கல். 1 and 3 வந்து நான் பார்த்தோம்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். 2 and 3யும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த டோனார் ஆட்டம் இன் EDTA. EDTAல டோனார் ஆட்டம் எதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், EDTயோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். இதில் 2 நைட்ரஜன்ஸ் டோனார் ஆட்டமாக இருக்கும் அண்டு 4 ஆக்சிஜன் டோனார் ஆட்டமாக இருக்கும். இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா ஈஸியாக சொல்லலாம், 2 நைட்ரஜன் அண்டு 4 ஆக்சிஜன். எத்திலின் டையமின் டெட்ராசிடேட். டெட்ராசிடேட்டில் டெட்ராசிடேட் இப்படி இருக்கும், CH3 COO மைனஸ் CH3 COO மைனஸ். சிமிலராக CH2 N CH3 COO மைனஸ் CH3 COO மைனஸ். ஸோ இங்கே 4 ஆக்சிஜன் வந்து டோனார் ஆட்டமாக இருக்குது அண்டு 2 நைட்ரஜன்ஸ் டோனார் ஆட்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். 8th கொஸ்டின். CO டெட்ராமைன் டைக்ளோரோ NO2 அண்டு CO டெட்ரா NH3 Cl NO2
சிஎல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த அயான் நம்ம கவுண்டர் அயான்னு சொல்லலாம், ஆர் அதர் அயான்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து கவுண்டர் அயான்னு சொல்லலாம், இதை ஆர் அதர் அயான்னு சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியே இருக்கிறது வந்து அதர் அயான் ஆர் கவுண்டர் அயான்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் வந்து NO2 வந்து கவுண்டர் அயானாக இருக்குது. செகண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தோம்னா சிஎல் வந்து கவுண்டர் அயானாக இருக்குது. ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் அயான் ப்ரொடியூஸ் ஆகும் அக்வா சொல்யூஷனில். ஸோ இது நம்ம வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும், லிகாண்ட் ஐசோமர்ஸும், லிங்கேஜ் ஐசோமர்ஸும் கொடுத்துருக்காங்க. லிங்கேஜ்னால் CN மைனஸு NO2 மைனஸ் SCN மைனஸ் இந்த மாதிரி லிகாண்ட் இருந்தால் லிங்கேஜ் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ்னு வரணும் ஆப்ஷன். Question 9 பார்க்குறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லிகாண்ட் இஸ் பென்டாடென்டேட்? பென்டாடென்டேட் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது 5 எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுறது. ஸோ உங்க 1,10 ஃபினான்த்ரோலின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்ட். கிளைசினேட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பைடென்டேட் லிகாண்ட். EDTA 3- கொடுத்துருக்காங்க. ஸோ EDTன்றது ஹெக்ஸாடென்டேட். இது வந்து 4- சார்ஜ் இதில் இருக்கும். 3- சார்ஜ் இருக்கிறதுனால இதான் வந்து பென்டாடென்டேட் லிகாண்ட். ஸோ ஆன்சர் சி வந்து கரெக்ட் ஆன்சர். EDTயோட ஸ்ட்ரக்சர் நான் பார்த்துட்டோம். 1,10 ஃபினான்த்ரோலினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு பென்சின் ரிங் ட்ரா பண்ணுறோம். இதில் நைட்ரஜன் ஃப்ரிடின் ரிங் சேர்ந்துருக்கும். ஸோ இது ஒரு ரிங். சிமிலராக N இது 1,10 ஃபினான்த்ரோலின். இதில் 2 நைட்ரஜன் ஆட்டம் டோனர் ஆட்டமாக இருக்கும். இது பைடென்டேட் லிகாண்ட். கிளைசினேட்டோ அப்படின்றது கிளைசினை ஞாபகம் வச்சுக்கலாம். CH3 COO- அண்டு NH2. ஸோ உங்கள் ஒரு ஆக்சிஜன் ஒரு நைட்ரஜன் டோனர் ஆட்டமாக இருக்கும். இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். இது கிளைசினேட்டோ. இந்த காம்பவுண்ட் வந்து 1,10 ஃபினான்த்ரோலின். ஸோ இதுக்கு ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் ஏ பேர் ஆஃப் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அமாங் த ஃபாலோவிங்? பேர் ஆஃப் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் கேட்குறாங்க. ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும். டோனார் சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேம் மாலிகுல்ஸில். எதுன்னு பார்த்தோன்னா CN-. ஸோ இது நம்ம சைனோன்னு சொல்லுவோம். இதனோட டோனார் ஆட்டம் வந்து NCயாக கூட இருக்கலாம். N வந்து டோனார் ஆட்டமாக இருக்கலாம். இங்கே கார்பன் டோனார் ஆட்டமாக இருக்கும். NO2- ஆக்சிஜன் டோனார் ஆட்டமாக இருக்கலாம், ஆர் நைட்ரஜன் டோனார் ஆட்டமாக இருக்கலாம். ON1 போட்டோம்னா ஆக்சிஜன் டோனார் ஆட்டம். NO3 நைட்ரஜன் டோனார் ஆட்டமாக இருக்காது, ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ SCN- சல்ஃபர் டோனார் ஆட்டம். NCS போட்டாங்கன்னா நைட்ரஜன் டோனார் ஆட்டம். இங்கே ஆக்சிலேட் கொடுத்துருக்காங்க. C டபுள் பாண்ட் O O-, C டபுள் பாண்ட் O O-. ஸோ ஆக்சிஜன் டோனார் ஆட்டம் இங்கே இருக்குது. டூ டிஃப்ரெண்ட் சைட் இல்லை. SO4 ஆக்சிஜன் டோனார் ஆட்டம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டம் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா CN- அண்டு NO2-. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். பேர் ஆஃப் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு many ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் present in the complex entity formed by nickel 2+ and TMG லிகாண்ட்? டைமெத்தில் கிளையாக்சைம் தான் நம்ம TMGன்னு சொல்கிறோம். இதில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எத்தனை ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டுருக்காங்க. 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கூட நைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன். ஸோ இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப். இங்கே வந்து பார்த்தோம்னா C டபுள் பாண்ட் O இருக்கும், OH இருக்கும். இங்கே வந்து O- இருக்கும். சிமிலராக இந்த பக்கம் அதுமாதிரி ட்ரா பண்ணுறோம். N
டபுள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், ஒரு மெத்தில், ஒரு மெத்தில், இந்த நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், இந்த நைட்ரஜன் ஒரு OH. ஸோ இது நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இங்கே பாசிபிள். இந்த ஹீலேஷன் பார்த்தோம்னா அங்கே ஒரு ரிங்கு, 2 ரிங்கு, 3, 4 ஹீலேஷன் பாசிபிளுங்க. அது நிக்கல் TMC காம்ப்ளெக்ஸில் 4 ஹீலேஷன் பாசிபிள். ஹைட்ரஜன் பாண்டு 2 தான். 12th question. The coordination number of cobalt in COEN2Br2Cl2 இருக்குது. கோபால்ட்னுடைய கோஆர்டினேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஈன்றது பைடென்டேட் லிகான். ஸோ 2 × 2 வந்து 4. புரோமின் மோனோடென்டேட் 1 × 2 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்டிவ் பாண்ட் எத்தனை பார்த்தோம்னா 6 இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு ட்ரைஃபினில் பாஸ்பைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிஹெச் பாஸ்பைனில் 3 pH குரூப் இருக்கும். ஸோ இது வந்து நியூட்ரல் லிகாண்டு அண்டு பாஸ்பரஸ் தான் டொனார் ஆட்டமாக இருக்குது. ஸோ மோனோடென்டேட்டிவ் லிகாண்ட் இது. நியூட்ரல் அண்டு மோனோடென்டேட்டிவ் லிகாண்ட் தான் ஆன்சர் கரெக்ட். ட்ரைடென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க, தப்பு. இன்னும் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் லிகாண்ட் இல்லை, நியூட்ரல் லிகாண்ட். ட்ரை நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ் இஸ் Ni மெட்டல் இஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. எந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலுக்கு வந்து நிக்கல் மெட்டலுக்கு ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல கார்பனில் லிகாண்ட் இருக்குது. ஸோ உங்க சார்ஜ் எதுவும் இல்லை. அப்போ நிக்கலோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. ஏன்னா CO கார்பன் லிகானோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0, நியூட்ரல் லிகாண்ட் இது. இதில் பார்க்குறோம் K கொடுத்துருக்கிறதுனால K2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் இதுக்கு நிக்கல் இருக்குது. F6 கொடுத்தனால 6 மைனஸ். ஸோ ஓவராலாக சார்ஜ் 0 வரணும். அப்போ நிக்கலோட ஆக்சிஜன் ஸ்டேட் +4. ஆப்ஷன் சியில் 2 காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் BF4னுடைய சார்ஜ் -1. ஸோ உங்கள் 2 கொடுத்ததால டோட்டல் சார்ஜ் வந்து NH3 6. இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 மைனஸ் இருக்கும், 2 ப்ளஸ் இருக்கும். ஏன்னாங்க மைனஸு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து +2 வரும். அம்மோனியா வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து நிக்கலுக்கு +2. டியில் வந்து பார்க்குறோம் K4 இருக்குது. இதுக்கு 4 ப்ளஸ்ஸு. இதுக்கு ஈவனா NiCN6. இது மேலே 4 மைனஸ் இருக்கும். சிஎனுக்கு வந்து -6. அப்போ நிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா +2 இருக்கும். ஓவரால் சார்ஜ் -4. அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் இதுக்கு +2, இங்கேயும் வந்து +2. ஸோ ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா +4 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் வில் கிவ் ஒயிட் precipitate வித் பேரியம் குளோரைடு. பேரியம் குளோரைடு போடும்போது ஒயிட் precipitate கிடச்சிதுன்னா என்ன ரீசன்னா பேரியம் சல்ஃபேட் precipitate ஆகும். ஸோ சல்ஃபேட் அயனை வந்து கவுண்டர் அயன் அதர் அயனாக இருக்கிற காம்ப்ளெக்ஸில் பேரியம் குளோரைடு ஆட் பண்ணால் ஒயிட் precipitate வரும். இது கான்செப்ட்டு. ஸோ சல்ஃபேட் அயன் வந்து கவுண்டர் அயனாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா குளோரின் இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது. ஸோ சல்ஃபேட் இருக்கிறதுனால அங்கே ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The complex entities MCO5 SCN and Cl. நெக்ஸ்ட் பார்க்குறோம் MnCO5 NCSClR கேட்டிருக்காங்க. இங்கே தயோசைனேட்டோ இருக்குது, தயோசைனேட்டோ. இங்கே வந்து பார்த்தோம்னா ஐசோ தயோசைனேட்டோ இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைட் இருக்குது. நைட்ரஜன் டோனார் ஆட்டமாக இருக்குது, இங்கே சல்ஃபர் டோனார் ஆட்டமாக இருக்குது. இதால் வரக்கூடிய ஃபார்ம்னான்னு கேட்டிருக்காங்க. ரெசனேட்டிங் ஃபார்ம், லிங்கேஜ் ஐசோமர்ஸ். இது வந்து லிங்கேஜ் ஐசோமர் தான் கரெக்டு.
அயனைசேஷன் ஐசோமர்ஸ். அயனைசேஷன்னா இந்த சிஎலுக்கு பதிலாக இந்த சிஎல் உள்ளே போயிருக்கணும், கவுண்டர் அயன் வேறு வெளியே வந்திருக்கணும். நன் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்கேஜ் ஐசோமர் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆன்சர் பி கரெக்ட். ஸோ 17th கொஸ்டின் பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸஸ் PT NH3 4 PT Cl6 அண்டு PT NH3 4 Cl2 BT Cl4னு இருக்குது. ஸோ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸஸில் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனையான் சேர்ந்து காம்பவுண்டாக இருக்குது. இங்கே காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனையான் சேர்ந்து காம்பவுண்டாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் இருக்கிற 6 குளோரின் அதில் 2 குளோரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரீவியஸ் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அங்கே Cl2 எக்ஸஸாக வந்திருக்கு அண்டு Cl4 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி லிகாண்டு கோஆர்டினேஷன் ஸ்பியரில் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் அதை நம்ம கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். லிங்கேஜ் ஐசோமர்னால் ஆம்பிடென்ட் லிகாண்டால் வரக்கூடிய ஐசோமர் லிங்கேஜ் ஐசோமர். கவுண்டர் அயன் அதர் அயன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வர ஐசோமர்ஸ் வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். How many isomers are theoretically possible for the formula BT PY NH3 NO2 Cl Br I இருக்குது. ஸோ 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது. 6 லிகான்ஸ் இருக்குது. M AB CD E F டைப் காம்ப்ளெக்ஸ் இது. ஸோ இங்கே பாசிபிள் தியரிட்டிக்கல் ஐசோமர்ஸ் எதுன்னு கேட்டோம்னா 15th ஐசோமர் பாசிபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோவிங் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எந்த அரேஞ்ச்மெண்ட்டு? ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். அமைன் NH3 ஆப்போசிட் டு த குளோரின், பிரிடின் ஆப்போசிட் டு த புரோமின். செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் அமைன் ஆப்போசிட் டு பிரிடின், பிரிடினுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. குளோரின் ஆப்போசிட் டு Br. ஸோ 2 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 1 and 2 வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். தேர்ட் அரேஞ்ச்மெண்ட் போகிறோம். NH3 ஆப்போசிட் டு Br. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா NH3 வந்து குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே Br போட்டிருக்கோம். பிரிடின் ஆப்போசிட் டு குளோரின். ஸோ பிரிடின் குளோரின் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து 1 2 3லேருந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ 1 2 3 ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபோர்த் அரேஞ்ச்மெண்ட் போகிறோம். NH3 ஆப்போசிட் டு Br எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1ல் இல்லை, 2லையும் இல்லை, 3ல் இருக்குது. NH3 ஆப்போசிட் டு Br. நெக்ஸ்ட்டு குளோரின் ஆப்போசிட் டு பிரிடின், குளோரின் ஆப்போசிட் டு பிரிடின். ஆப்ஷன் 1 பார்க்குறோம், 2 பார்க்குறோம், 3ல் இருக்குது. ஸோ சிமிலர் அரேஞ்ச்மெண்ட் எங்கே இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ 3 and 4 வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஐடென்டிக்கல். 3 and 4 ஆர் ஐடென்டிக்கல். 1 2 3 ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். 1 2 4 ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 1 and 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணலாம். 2 and 3 கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணுறோம். அண்டு 1 2 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து 3 and 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல். ஸோ இங்கே 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். 3 இருக்கிறது மாதிரி ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். which one of the following square planar complexes will able to show geometrical isomerism? geometrical isomerism காமிக்கக்கூடிய ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் MA4 இருக்குது. ஸோ இங்கே MA4 இருக்கிறதுனால இங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நாட் பாசிபிள். ஆப்ஷன் பியில் MA3 B இருக்குது, இங்கேயும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நாட் பாசிபிள். இந்த பிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏ இருக்குது. ஸோ டிரான்ஸ்ன்னு சொல்லாமானா சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பிக்கு அட்ஜஷன்லேயும் ஒரு ஏ இருக்குது. ஸோ சிஸ்டன்ஸ் நாட் பாசிபிள்.
நெக்ஸ்ட்டு MAA டேஷ் பட் ப்ராக்கெட் போட்டிருக்கனால இது வந்து ஒரு பைடென்டேட் லிகான். சிமிலராக AA டேஷ் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. AA டேஷ் வந்து அட்ஜசன்ல இருக்கிறதால சிஸ் சொல்கிறோம். ஆனால் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம். MAA டேஷ் A டேஷ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ். ஸோ உங்கள் சிஸ் ட்ரான்ஸ் எங்கே பாசிபிள்னா ஆப்ஷன் சி அரேஞ்ச்மெண்ட்டில் பாசிபிள், காம்ப்ளெக்ஸில் பாசிபிள். ஆப்ஷன் டியில் MAA2 இருக்குது. ஸோ இந்த சைட்டு கோஆர்டினேஷன் சைட் வந்து சிமிலராக இருக்குது. இதுவும் ஏவாக இருக்குது, இங்கே ஏவாக இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் நாட் பாசிபிள். இந்த பைடென்டில் கோஆர்டினேஷன் சைட் இங்கே இங்கே A டேஷ் இருக்குது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் வந்து பாசிபிள். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து ஆப்ஷன் சியில் பாசிபிளாக இருக்குது. Thanks for watching this video.